நன்றியை கொடுத்து திருக்குறான் வாசக வட்டம், அதன் நோக்கம், அதன் பணி. வாசக வட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி உமர் சாஹிப் அவர்கள் உங்களுக்கு மேற்கொண்டார்கள். அவர்களை வருகை வருகின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த திருக்குர்ஆன் வாசக வட்டம் நிகழ்ச்சி என்பது முஸ்லிம்களுக்காக மட்டும் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல. மாறாக வேற்றுமையே ஒற்றுமையை காணக்கூடிய, பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய இந்த இந்திய நாட்டிலே அனைத்து மக்களும் படைத்த இறைவனை தெளிவான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பிறந்த நோக்கம் என்ன, எதற்காக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை இதற்கு பிறகு எப்படி இருக்கும், இந்த உலகத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும், இறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்ற பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு நம்மை படைத்த உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி 12வது மாதமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்த டிசம்பரோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் 12வது மாதத்தை அடைந்துவிட்டது. 12 நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவு பெறுகின்றன. இந்த வாசக வட்ட நிகழ்ச்சியிலே நாம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை அழைத்து அவர்கள் இறைவனுடைய திருவேதமான இந்த குர்ஆனை அறிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலும் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இன்றைய தினத்தில் உங்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு சேர்த்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இன்றைய வாசக வட்ட நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திருக்குர்ஆன் ஒளியில் இயேசுநாதரும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த தலைப்பை கொடுத்ததற்கான நோக்கம், இந்த மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துவன் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று இந்த நாளை கொண்டாடுவார்கள். ஆகவே குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, குர்ஆனிலே அவர்களை பற்றி எவ்வாறெல்லாம் இறைவன் விவரித்து காண்பித்திருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினத்திலே இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது.
இந்த உலகத்திலே இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தூதர்களை அனுப்புகின்றார். அதிலே கடைசி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயேசு கிறிஸ்து அவர்கள் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வால் தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆக இயேசுவினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த அற்புதங்கள், அவர்கள் மக்களுக்கு சொன்ன செய்தி, அவர்கள் வானத்தின் பக்கம் இறைவனின் பக்கம் உயர்த்தப்பட்டது, மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்ற ஏராளமான விஷயங்கள் குர்ஆனிலே அவர்களை பற்றி இறைவன் கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராகும் பொழுது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே பார்த்ததுமில்லை, அவர்களிடத்திலே பேசியதுமில்லை, அவர்களுடைய வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து பார்த்ததும் இல்லை. இப்படி இருக்க அவர்கள் ஈசாவை பற்றிய, இயேசுநாதரை பற்றிய உண்மையான செய்தியை சொல்லுகின்றார்கள் என்றால் அது இறைவனால் வழங்கப்பட்ட வேதமான இறை செய்தியான இந்த குர்ஆனில் வரக்கூடிய செய்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு பின்னால் பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை, அவர்கள் சொன்ன செய்தி என்ன, அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக அதனை சொல்லவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன? அந்த நேரத்தில் மக்காவிலே அவர்கள் வாழும் பொழுது பெரும்பாலான மக்கள் மக்காவிலே கருத்தலையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் தான். யாருமே அங்கே கிறிஸ்தவர்களோ யூதர்களோ மிக குறைவாகவே அங்கு இருந்தார்கள். அங்கே பெரும்பாலான மக்கள் சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுவை பற்றிய செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் சுயமாக சொல்லவில்லை என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளை, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சுயமாக சொல்லவில்லை. படைத்த இறைவன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தியை மட்டுமே சொன்னார்கள் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த வேதத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏக இறைவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை இன்றைய தினத்திலே நாம் பார்ப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லிய செய்திகளை நாம் பார்ப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசுநாதர் அவர்கள் இறைவனுடைய மகனாக இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர்கள் இறைவனுடைய தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராக அவருடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே இன்று விளக்கப்படும். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து, சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இறுதியிலே உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை கேட்டால் அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் கொடுப்போம். ஆகவே உன்னிப்பாக கவனியுங்கள், இதனை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இங்கு ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை பற்றி அல்லது உங்களுடைய கருத்துக்களை ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் இறுதியிலே உங்களுக்கும் வாய்ப்பை கொடுப்போம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லலாம் என்பதை
அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை ஏன் இறைவன் அல்லாஹ் நிறைவேற்றி நம் அனைவரையும் இந்த உலகத்திலும் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இறைவனுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றார் அவர்களை இறைவனுடைய தூதராகவே ஏற்று அவர்களுக்கு பிறகு வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறைவனுடைய தூதராக ஏற்று இன்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையிலே வெற்றி பெறக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய அறிவுரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அவர்கள் வார்த்தைகளுடைய சிவபினார் குர்ஆன் முஸ்லிம்கள் மட்டும் சொன்னார்கள், உலக மக்கள் அனைவரும் சொன்னார்கள். அது தெளிவுபடுத்த கூட்டம் நல்லது. என்ன நினைக்கிறாங்க, இந்த குர்ஆன் முஸ்லிம்கள் மட்டும் சொன்னோம், அவையில் இருக்கு, அவங்க தான் ஓதணும், நம்ம ஓதக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த தவறான எண்ணத்தை கழிவு தான் இந்த திருக்குறான் வாக்குறது முக்கிய நோக்கம். உங்களுக்கு யாராவது குரான் எழுதி கேட்டீங்கன்னா நம்ம தேர்தல் பேர வழி பண்ணுங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், எந்த பாஷையில் உங்களுக்கு வேணுமோ அந்த பாஷையும் தருவாங்க. ரெண்டாவது, நமக்குள்ள என்ன விஷயம்னா நம்ம மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ உள்ள போட விவசாயம் பண்ணணும். நம்ம வேதத்தில் வந்து முன்னிலை தான் ஓடணும், முன்னிலை தான் படிக்கணும். அது வந்து அதிகமாக தேவையில்லை வாழ்க்கைக்கு, அது புரியாத வாழ்க்கை அப்படின்னு இந்த வரலாற்று சமூகம் மக்கள் மத்தியில் ஒரு பரவலான எண்ணம் உள்ளாது. மனிதன் உலகத்தில் வாழணும், ஜெயிக்கணும், லட்சியத்தை அடையணும்னா இறைவன் வழங்கிய வேதங்களை படிப்பாங்க, ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வுடைய நோக்கம் எங்க போய் செய்யப்படுங்களா? நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க,